விருந்துக்கு போன இனியாவும் நிதிஷும் காரில் வந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இனியா நிதிஷ்கிட்ட, உங்கள் சித்தப்பா அடுத்த வாரம் தானே யூஎஸ் போகிறாங்க, நீங்கள் நாளைக்கே யூஎஸ் போகிறாங்க, அதனால் இன்றைக்கி விருந்துக்கு கண்டிப்பாக போயே ஆகணும்னு சொன்னீங்களே ஏன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ நிதிஷ், எனக்கு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் எங்கள் சித்தப்பா அடுத்த வாரம் தான் யூஎஸ் போகிறாங்கன்னு. எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் எல்லோரும் கேட்கணும், இனிமேல் நீயும் அப்படி தான் இருக்கணும், நீயும் அப்படி தான் எங்கள் அப்பா சொன்னதை மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லுவார். இனியாவுக்கு இதை கேட்டவுடனே ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் நிதிஷும் இனியாவும் அவங்க அம்மாவோட பாக்கியாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போக மாட்டாங்க. அதனால் இனியா வந்துட்டு எழிலண்ணனுக்கு ஃபோன் பண்ணி எழில வர சொல்லிவிட்டு எழில் கூட அவங்க அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போவாங்க. இனியாவுக்கு அவங்க அம்மாவை அவ்வளோ சின்னதாக ஒரு மெஸ்ஸில் பார்த்தோன்னே பயங்கர ஷாக் ஆகிடும். அவங்க அம்மா கிட்ட திருவி என்ன நடந்ததுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாள். செல்வியும் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, ஆனால் பாக்கியா சொல்ல விட மாட்டாங்க. அதனால இனியாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, இல்லை இனியா எதுவுமே இல்லை, நான் தான் கிஃப்டாக கொடுத்துருக்கேன், ஒரு ரெஸ்டாரண்ட்டை நான் கிஃப்டாக கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மலிப்பிக்கிட்டே இருப்பாங்க. திரும்ப இனியா கிளம்பி போயிடுவாங்க. இனியாவும் எழிலும் பைக்கில் போய்கிட்டே இருக்கும்போது இனியா வண்டியை நிறுத்த சொல்லிட்டு எழில்கிட்ட என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்பாங்க. எழில் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொன்னதும், நீ என் மேலே சத்தியமாக உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்டதும் எழில் வந்துட்டு என்ன சொல்வாருன்னா, ஒரு ரெஸ்டாரண்ட்டை உனக்கு வந்துட்டு கிஃப்டாக கொடுத்துருக்காங்க, இன்னொரு ரெஸ்டாரண்ட்டை அதை யாருக்கோ சேல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாப்புல. ஆனால் இதை கேட்டு இனியாவுக்கு தாங்க முடியாது, ஏதோ நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வண்டியை அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கே விடு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டுக்கே திரும்ப போவாங்க. திரும்ப போயிட்டு, அம்மா எனக்கு நடந்ததெல்லாம் தெரியும், என்னை இது பண்ணி நீ உண்மையை சொல்லு, என்னை ரெஸ்டாரண்ட்டை எனக்கு கிஃப்டாக கொடுத்த நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பாக்கியாவும், நீ அதை பற்றியெல்லாம் எதுவுமே ஒரி பண்ணிக்காத, இதுக்கும் உங்கள் மாமனாருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நிதிஷுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நீ அதை பற்றி எதுவுமே நினைக்கக்கூடாது, நீ சந்தோஷமாக ஜாலியாக இரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இடையில நிதிஷ் இனியாவுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க. அப்போ இனியா வந்துட்டு கிளம்பி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் செல்வி பாக்கியா கிட்டே கேட்பாங்க, ஏன் நீ உண்மையை சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு. பாக்கியா அதுக்கு, இல்லை அவளாவது சந்தோஷமாக இருக்கட்டும், ரெஸ்டாரண்ட்டு தான் போனது, அட்லீஸ்ட் என் பொண்ணாவது சந்தோஷமாக இருக்கட்டும்னு சொல்லிடுவாங்க. இனியா அவங்க வீட்டில் எல்லாருமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ இனியா சுதாகர் கிட்ட ரெஸ்டாரண்ட் பற்றி என்ன விஷயம், என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க.